ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டலிக் ஐடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், மறக்காமல் பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் கப்ளிங் மேல் ஸ்டட் கப்ளிங்னு சொல்லலாம். இது மெட்ரிக் த்ரெட்டு டைப் இது. ஸோ இதோடைய பாட்டமில் பிஎஸ்பியும் டாப்பில் மெட்ரிக் த்ரெட்டும் பெருவல் நட் அண்ட் பெருவல் டைப்பில் வரும். இதில் இந்த டைப்பில் என்னென்ன இருக்குன்னா எல்லா ரேஷியோவில் இருக்குது. 1/8 to 6 mm ஸ்டார்ட் ஆகி 1/8க்கு 8 mm 10 mm அப்படி ரேஞ்சிலையும், அதே மாதிரி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் 1/4 3/8 1/2 inch 1 inch அந்த மாதிரி வரையும் வரும். ஸோ இங்கே பாட்டமில் பார்த்திங்கன்னா லைட்டுக்கும் ஹெவிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது பிஎஸ்பி த்ரெட்டு ஹெவி, இதுவே 1/8 இது பார்த்திங்கன்னா இதுவும் லைட்டு. இதோட திக்னஸ் இது எதுங்களா, இது ஹெவி இது லைட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பிஎஸ்பி. 1/4 to 6 mm இருக்கும். இந்த 6 mmல நட் அண்ட் பெருவல் டைப் இருக்கும். இந்த நட் அண்ட் பெருவல் வந்து பார்த்திங்கன்னா பியூ டியூப் ஏர் ஓஸ் இருக்குங்களா, இங்கே பாருங்கள், இது 6 mm பெருவல். ஏர் ஓஸ் வந்து இது உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நட்டு போட்டு இந்த பிஎம்எஸ் கப்ளிங்கை உள்ளே டைட் வச்சிங்கன்னா நட்டு போய் லாக் ஆயிரும், பெருவல் லாக் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்லெஸ் பைப்லேயும் சரி பியூ டியூப் ஓஸ் ஏர் ஓஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே ப்ராசஸ் தான். முதல்ல அந்த ஓஸில் வந்து இந்த பெருவில் இன்செர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஓஸில் வந்து நட்டை உள்ளே இன்செர்ட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா இந்த பெருவில் போட்டு இது உள்ளே போட்டு இன்செர்ட் பண்ணுறேங்க. இதை வச்சு அந்த ஓஸோடு நல்லா டைட் பண்ணிங்கன்னா உள்ளே போய் பெருவில் வந்து லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிங்கன்னா இது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பிட்டிங்க இந்த நட் அண்ட் பெருவில் அந்த ஓஸ்லேயே இருக்கும். நம்ம தேவைப்படும் போது இந்த சீம்லெஸ் பைப் பார்த்துருக்கீங்களா, வாட்டர் பர்பஸ் ஹைட்ராலிக் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இரும்பில் இருக்கும், எஸ்எஸ் கிடைக்கும், எம்எஸ்லும் கிடைக்கும். திக்னஸ் வந்து 6 mm திக்னஸ் 2 mm வரும், 2 to 3 mm வரும். ஓடி வந்து பார்த்திங்கன்னா 6 mm to 10 mm 12 mm 16 mm அது ரேஞ்சில் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி அளவுகளில் கிடைக்கும். ஸோ டபுள் சைடையும் மெட்ரிக் த்ரெட்லேயும் இந்த மாதிரி டைப்பில் இருக்கும். இது எஸ்எஸ். உங்களுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது பாருங்கள். இது எஸ்எஸ் கோட்டடு, ஆக்சுவலி இது எம்எஸ் கோட்டட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் லைஃப் வரும். இது ஒரிஜினல் எஸ்எஸ். ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். டபுள் சைடும் மெட்ரிக் த்ரெட்டும் இருக்கும். ஒரு சைடு மெட்ரிக் த்ரெட், ஒரு சைடு பிஎஸ்பி த்ரெட்டும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது பிஎஸ்பி த்ரெட் ஒன் சைடு மெட்ரிக் த்ரெட். இது வந்து பிஎம்எஸ் கப்ளின்னு சொல்லலாம். 1/4க்கு 6 mm பிஎம்எஸ் கப்ளிங். ஓஸுடைய சைஸை பொறுத்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா 6 mm இருக்குது. ஓகேங்களா, 6 mm 8 to 10 ஓஸுடைய சைஸை பார்த்து சேஞ்ச் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.